வணக்கம். இன்றைய நாளிலும் நாங்கள் சமூக வலைத்தளங்களும் திரைப்படங்களும் எவ்வாறு இந்த இளைஞர்களிடையே குடும்பங்களிடையே தாக்கம் செலுத்துகிறது என்பதை பற்றி பார்ப்போம். இந்த திரைப்பட நடிகர்கள் அவர்களை எங்களுடைய இளைஞர்கள் தலைவர்களாகவே கொண்டாடுகிறார்கள். இந்த திரைப்படங்களிலே பல நல்ல விஷயங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இன்றைய காலத்திலே தலைவர்கள் ஆக கருதப்படும் இந்த கதாநாயகர்கள் வாழ்க்கையிலே எவ்வாறு நாங்கள் கலாச்சாரத்துக்கு தகாத காரியங்களை செய்வது என்பதை கவர்ச்சிகரமாக செய்கிறார்கள். தந்திரமான வழிகளே கொள்ளை கற்பழிப்புகளை நாங்கள் காண்போம். எவ்வாறு நாங்கள் கவர்ச்சிகரமாக இதை செய்யலாம், சட்டத்துக்கு புறம்பான வழியிலே நாங்கள் இதை பிடிபடாத வகையிலே செய்யலாம் என்றதையும் இந்த சமூக ஊடகங்களிலே இந்த பிள்ளைகள் பார்க்கிறார்கள். இது மாத்திரமல்ல, போதைப் பொருள் மது எப்படி நாங்கள் கைமாற்றுவது, பாவிப்பது, இதுதான் கவர்ச்சி. இந்த போதைப் பொருளை பாவி காட்டி வீரமிக்க ஆண்மகனாக பெண்மகனாக இருக்க முடியாது, சமூகத்தில் எப்படி நாங்கள் பெருமை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றதுக்காக நாங்கள் இந்த போதைப் பொருளை பாவிக்கிறது, மதுவை பாவிக்கிறது மிகவும் ஒரு கவர்ச்சிகரமாக அதை செய்து கொண்டிருக்கலாம். எங்களுடைய இளைஞர்களும் அதை விரும்புகிறார்கள். ஏனென்றால் என்னுடைய தலைவர் செய்கிறார், நானும் அதை செய்ய வேண்டும். இவ்வாறு இந்த பிள்ளைகள் அதை தொடர்ந்து செய்வார்களாக இருந்தால் ஏன் இந்த திரைப்படங்களும் இணைய வலைத்தளங்களும் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல உற்சாகமூட்டும் அறிவூட்டும் விஷயங்களை, பாடசாலைக்கு போகிறதை பாடசாலைக்கு போகாமல் இருக்கிறது, எவ்வாறு அதை செய்யலாம், பெற்றாருக்கு எவ்வளவு போய் சொல்லிட்டு நாங்கள் டியூஷன்ஸுக்கு போகாமல் இருக்கலாம், படிப்பை நிப்பாட்டலாம், டீச்சர்ஸ் எப்படி ஏமாற்றலாம் என்ற காரியங்களை எல்லாம் இந்த சமூக வலைத்தளங்களின் ஊடாக பிள்ளைகள் இலகுவாக கற்றுக்கொள்கிறார்கள். போதைப் பொருளை எப்படி பாவிக்கிறது என்று அடிமையாகியும் இருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கும் இவ்வாறான பிள்ளைகள், பாடசாலை இடைவிலகல்கள், கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் எங்களையும் அனைத்து உதவிகளை பெற்றுக்கொள்ள பெற்றார் அவர்களை அழைத்து வருகிறார்கள். ஆகவே உங்களுக்கு தெரிந்த யாராவது, உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உறவினர்கள், நண்பர்கள், சமூகத்தில் உள்ளவர்கள் யாராவது மது போதைப் பொருள் பாவனைக்கு உள்ளாகி இருந்தால் நீங்கள் அவர்களை விமோச்சனா இல்லத்துக்கு கொண்டு வரலாம். விமோச்சனா இல்லம் தனது சேவையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்களுக்காக சேவையை வழங்க காத்திருக்கிறோம். கீழ்கண்ட தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு எங்களுடைய சேவையை நீங்கள் பெற்றுக்கொள்ள. நன்றி, வணக்கம்.